ஓகே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த நாளிலும் 4ஆம் தேதி மே மாதம் 2025வது ஆண்டு முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே தேவனுடைய கரம்தானே இந்த நாளிலும் கூட இருந்து நடத்தும்படியாக ஆண்டோடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள், ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி இந்த நாட்களை துதிப்போம் அவரை. ஹalleluya. நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி இயேசுவே. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் போதுமானவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நிம்மதி தருபவர், நிரந்தரமானவர். நன்றே. ஹalleluya. நன்றி அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா. நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அல்லேலூயா. நன்றி அப்பா. தூயவரே, துணையாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய்த்தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம்.
ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவார், அன்று இதன் பலன் கொண்டு வருவார். கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நல்லவரே, போதுமானவரே, ஜீவன் தந்தவரே, ஜீவிக்கிறவரே, நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன் நான். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. இங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. நான் தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதும் என்னை மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போதும், கடும் அக்கினியில் நடந்த போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் அற்றியே அணைத்தது கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் அற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போதும், மரண விக்கினங்கள் சூழ்ந்த போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையப்பா. என்னை அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போதும், நான் வழி தப்பி அலைந்த போதும் என்னை ரட்சித்து மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான்
துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரே உம் கிருபை போதுமே, என் நேசரை உம் கிருபை போதுமே. நன்றி அப்பா, என் நேசரே உம் கிருபை போதுமே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. என் ராஜாவே உமக்கே மகிமையா, உமக்கே கனமையா, உமக்கே துதிகளையா செலுத்துகிறோம். நன்றியே இயேசுவே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரே, ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தாவே, நன்றி நன்றி அப்பா. உம்மை அப்பா என்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மாவென்று கூப்பிடவாம். அப்பாவென்று கூப்பிடுவேன், உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன், உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன், உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன், உம்மை அப்பாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடவாம். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அம்மாவென்று கூப்பிடணும், தோளில் என்னை சுமப்பதை பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தால் உம்மை அம்மாவென்று கூப்பிடணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடணும். அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடவா, ஏசையா அவ அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடவா, அப்பாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். கண்ணீரை துடைத்ததை பார்த்தால் அம்மாவென்று கூப்பிடுவேன், எந்தன் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தால் நான் அப்பாவென்று கூப்பிடுவேன், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தால் உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடவா, அப்பாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மாவென்று கூப்பிடவா. நன்றி அப்பா. நல்லவரே, நல்லவருக்கு ஒரு ஆராதனை, வல்லவருக்கு ஒரு ஆராதனை, மாறாதவருக்கு ஒரு ஆராதனை, மறவாதவருக்கு ஒரு ஆராதனை, நேற்றும் என்றும் இன்றும் ஜீவிக்கிறவருக்கு ஒரு ஆராதனை.
நிம்மதி தருபவருக்கு ஒரு ஆராதனை, நிரந்தரமான தெய்வத்துக்கு ஒரு ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி பிதாவே, நன்றி நன்றி அப்பா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எனக்கு எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எனக்கு எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எனக்கு எவ்வளவு இன்பமானது. 1000 நாள் வேறிடத்தில் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வல்லமை மேலே வல்லமை கொண்டு, ஆமேன், வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், ஆமேன். ஆறுதலின் தெய்வமான நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே அது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலே ஒரு சிறு கூட்டமாய் இந்த இடத்திலே சேர்ந்திருந்தாலும், ஆனால் எங்கள் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவர்தான் சகல ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவர், எங்களுடைய வேதனைகளை இந்த நாட்களிலே காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நான் இந்த நாட்களிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் அன்பு சகோதரி அவர்கள் சிஸ்டர் திவ்யாவை இந்த வேளையிலே அழைப்போம். இந்த நாட்களிலே அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே மே மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களிலே இந்த நாளிலும் உங்களை வரவேற்கிறேன், அழைக்கிறேன். இந்த வேளையிலே எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபங்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. Thank you பாஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, 1000 நாட்கள் வேறு இடத்திலே நாங்கள் வாழ்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் அது ஒரு நாள் மேலானது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் மீட்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனே உம்முடைய சுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே, அதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே செய்யப்பட போகிறதான ஒவ்வொரு பகுதிகளோடும் தேவ ஆவியானவர் கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆரம்பம் மட்டுமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தாவே வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நேரத்துக்குள் ஆண்டவரே எல்லாம் தடைகளையும் உடைத்து நீர் அழைத்து வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையில உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய
எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரை அலங்கரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலே கூடியிருக்கிறதான ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தாவை நீரே பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவரோரும் கூட இருந்து வழி நடத்தும்படி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரம்ப ஜெபங்களை எடுத்து வந்து உங்களை தாமே தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் அடுத்ததாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தும்படியாக அன்பு சகோதரர் அவர்கள் அலெக்ஸ் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். இந்த நாட்களில் அவர்கள் வந்து இந்த நாட்களிலே வொர்ஷிப்புகளை நடத்தி செல்வார்கள். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக. ஆமென். Pastor, can you hear me? கேக்குது. ஆமென். ஓகே. நல்லதே. இந்த நாளிலுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிறோம். உங்களை அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. காண மாட்டாய், மலையும் காண மாட்டாய், ஆனால் உடைய பள்ளத்தாக்கு தண்ணீரில் நான் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் வசனம் சொன்னது போல நாளிலுமாய் இந்த ஆராதனைக்குள்ளாய் கர்த்தர் வறண்ட நிலங்களை உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றப் போகிறார். ஒரு விசை கூட கண்கள் மூடி ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி என்று சொல்லுவோம். அப்படியே இருக்கிற இடங்களே கண்களை மூடி முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு வாயில் திறந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களில் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்களிலுமாய் கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே நல்ல ஆண்டவரே, நல்ல தேவனா இருக்கிற மத்தியில் கிரேசங்கள் நடத்துகிறவரால் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. சுவாமி ஸ்தோத்திரம் ஆவியானவரே என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நீரே பார்த்து நீரே பரிசுத்தம் போல வேறு தேவன் இல்லை. இந்த நாமத்தில் உயர்த்துகிறோம். அண்ட சராசரங்களை படைத்து மற்றும் எங்களை ஆளுகை செய்கிற தேவனாய கர்த்தாவே, இந்த நாமத்தில் நாம் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு,
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமை செப்புல்வேன். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் சொல்லும் ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவைகளே ஆசைகளே எல்லாத்தையும் மாத்திரமாயிருக்கிறபடியால் சூத்திரம் சூத்திரம் அல்லேலூயா. ஆவியானவரது நாமத்தினால் உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. உம்மோடு வாழ்வது எங்களுடைய வாக்கியமாயிருக்கும். உயிர் துடிப்போடு மாத்திரமாயிருக்கிறது நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே சுவாமி. சூத்திரம் அல்லேலூயா. கடந்து வரட்டும் ஆவியானவரே சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் மாத்திரம் நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நன்மை செய்தீங்க ஆண்டவரே சுவாமி. எந்த ஒரு மனுஷனும் அல்ல ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரும் உறவினும் அல்ல ஆண்டவரே சுவாமி. எந்த ஒரு நண்பனும் அல்ல ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நன்மை செய்து மற்றும் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி வந்த ஒரே தெய்வம் நீராயிருக்கிறபடியா அது நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. வெள்ளி சிங்காசனத்தில் வீட்டுக்கு ராஜாவே நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களுடைய பரிகாரி அது நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உள்ளத்திரிகளை சோதித்து ஆராய்ந்து அறிகிறதான பரிசுத்தாவியானவரே நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் கர்த்தர் ஆண்டவரே சுவாமி என் மத்தியில் கடந்து வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுத்துக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ஆவியானவரே நாமத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். மகிமை
போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. We lift our hands in worship as we bless your holy name. You deserve the glory and the honor. We lift your name in worship as we bless your holy name. You are great. You're the miracle so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You're the miracle so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You're the miracle so great. There's no one else like you. There is no one else like you. You are great. You're the miracle so great. There's no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே சுவாமி. உம்மை போல வேறு தேவன் யாரும் நீரே துதிக்கப்படத்தக்கவர். எல்லா ஆராதனைகளுக்கும் மேன்மைகளுக்கும் பாத்திரராயிருக்கும் எல்லா பகுதிகளுடைய கருத்தில் நாங்கள் பாரப்படுத்தும். கர்த்தர் தாமே வார்த்தையிலுமா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவர் பேச நினைக்கிறோம். தேவன் தாமே துல்லியமாய் பேச வேண்டும். எல்லாவற்றையும் பூர்த்தி செபிக்கும் என் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாடல்கள் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளே இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலும் பிரதர் ரஞ்சன் அண்ணா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். இந்த வேளையில வாக்குத்தத்தத்தோடு வார்த்தைகளை எடுத்து வருவார்கள். அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தத்தோடு வார்த்தைகளை எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். நான் ஒரு விஷயம் மூடி ஜெபித்து தேவனுடைய பாதை துரிதமாக கலந்து செல்வோம். கிருபையும் இரக்கம் தயம் உள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். 4 மாதங்களையும் ஆண்டவரே கண்மணி போல நீ பாதுகாத்து கொண்டு வழி நடத்தினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த 4 மாதங்களும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென்றும் நீ நிறைவேற்றினதுக்காய் நன்றி செலுத்தும். இந்த மாத வாக்கு தத்தத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் பிள்ளைகளை எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனே நீர் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை தாழ்த்திறன் உமது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீணாக ஆண்டவரே தரையில விழாதபடி நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஒவ்வொருவரும் பேசும்படியாய் கருத்தை ஒப்புக் கொடுத்து அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை முதல் பகுதியை வாசிப்போமானால், ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக வாக்கு தத்தம் சொல்லுகின்றது. உங்களுக்கு என்ன முதல் வசனம் என்ன சொல்லுது என்றால், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கின்றார் தேவன். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன வாக்கு கொடுக்கின்றார்? நன்மை உண்டாகும் என்று. ஆமேன். இதை இப்பொழுது ஸ்லைட்லே போடுவார்கள் அன்றுவர்கள். அதை பார்த்த பிற்பாடு நான் அதனுடைய குறிப்புகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.
ஆமென். தேங்க்யூ ஆண்ட்ரூ அவர்கள். பாருங்கள், இப்பொழுது என்ன வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது? ஏசாயா 3 அதிகாரம் 10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கின்றார். எப்படி எங்களுக்கு நன்மை உண்டாகும்? எதிர்பாராத சூழ்நிலையில் எப்படி எங்களுக்கு நன்மை உண்டாகும்? அதை பிற்பகுதியை நாங்கள் வாசிப்போமானால், அதில் பிற்பகுதியை நாங்கள் வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்கள் யார்? நீதிமான்களாம் இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியம் செய்கிறவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள், அவரை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அவர்களை தேவன் என்ன செய்கின்றாராம்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. நீங்க சங்கீதம் 37:3 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தரை நம்பி நன்மை செய். நாங்கள் யாரை நம்பி நன்மை செய்ய வேணுமாம்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்பொழுது சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கத்தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். ஆமென். நாங்களோ உங்கள் ஒவ்வொருடைய முகத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் தேவாதி தேவனோ கர்த்தாதி கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கின்றார். அதான் அவர் சொல்லுகின்றார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அநேகர் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும். யார் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார்கள் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்ற வாக்கு தத்தம் என்னவென்றால், கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த மாதம் இந்த 4 மாதங்களும் சிலவழி உங்களுக்கு நன்மை இல்லாம இருக்கலாம், தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் அல்லது உங்களுடைய உறவினுடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த மாதம் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்கிறவராயிருக்கின்றார். ஆமேன். அதான் அப்பொழுது எப்படி நன்மை செய்வாராம்? கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் கைவிட மாட்டார், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான், அதான் சங்கீதம் 37:3 சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடிந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். சத்தியம் வேதத்தை நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த விதத்திலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்பதை, எப்பொழுது அவர் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார் என்பதை வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எப்பொழுதுதான் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். இருதயத்தில் இருக்கிறதை தேவன் அறிவார். மனிதர்கள் அறிய முடியாது, மற்றவர்கள் அறிய முடியாது. ஆனால் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் உங்கள் இருதயத்திலே இருக்கிற காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் உங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தில் உள்ள வேண்டுதலை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கின்றார். 137:5 சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. எங்கள் வழிகளை எல்லாம் கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து அவரை மேல் நம்பிக்கை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுதுதான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராயிருக்கின்றார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருடைய வழியின்படி நாங்கள் எங்களுடைய காரியத்தை தேவனுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்க, அப்பொழுதுதான் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக. என்னென்ன காரியம் என்று எங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில வித்தியாசமான தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க வித்தியாசமான இடங்களிலிருந்து நீங்க வந்திருக்கலாம். ஆனா தேவன் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். எந்தெந்த இடத்திலிருந்து நீங்க வந்திருந்தாலும், ஆனால் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மை உண்டாகும்படி அவர் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கின்றார். அதே 6 சொல்லப்படுகிறது, உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். பாருங்கள், உங்களுடைய நீதி வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கின்றார். அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். தேவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும் பொழுதுதான் அவன் ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்படுகின்றது. நீங்க அதே சங்கீதத்திலே, அதே ஏசாயா புத்தகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 அதிகாரம் 2 நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். யாரெல்லாம் நீதிமான்கள்? நீங்க ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15 அதிகாரம் 6 பாருங்கள்.
ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அதை இயேசு ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அதை இயேசு ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்படுகின்றது. அதே நீங்கள் ரோமர் 4:3 பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகின்றது என்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் இயேசுவை விசுவாசித்தான், அதனால் தான் ஆபிரகாமுக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் காரியங்களை அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அநேக வாழ்க்கை தோல்விகள் வரத்தான் செய்யும், பாடுகள் உண்டாகத்தான் செய்யும், ஆனால் நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நன்மையான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கின்றார். கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரை நாங்கள் எங்களை மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். யாத்ராகமம் 33:14 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி செல்லும், எங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்கின்றது. ஆகவே சில நிபந்தனைகளை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னென்று சொன்னால் கர்த்தரை எங்கள் மேய்ப்பராக நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இதிலே சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது நீங்க மேய்ப்பராக இல்லையோ, தேவனை நீங்கள் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். இந்த மாதம் நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் நெகேமியா 5:19 எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் நெகேமியா 5:19 பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவர்கள் வாசியுங்கள். நெகேமியா 5:19 அடுத்தவர்கள் வாசியுங்கள். நெகேமியா 5:19 எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவையெல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடையதல்லாத நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். பாருங்கள், என்ன நெகேமியா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் தேவனே, கர்த்தரை பார்த்தான் சொல்றான், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றையும் படி எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும்படி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மக்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அல்லது உறவினருக்கு உதவி செய்திருக்கலாம், அவர்கள் உங்களை மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. அதான் நெகேமியா சொல்லுகின்றார், ஆண்டவரே, தேவனே, என் ஜனத்துக்கு நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும்படி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில வரைந்திருக்கின்றார், ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கின்றார். நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வைத்திருக்கின்றார். நன்மையான காரியங்கள் யாருக்கெல்லாம் நீங்க உதவி செய்திருக்கின்றீர்களோ, யாருக்கு நீங்க நினைக்கலாம் உதவி செய்துவிட்டு எனக்கு யாரும் ஒன்றும் செய்ய, ஆனால் தேவன் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நினைத்திருக்கின்றார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மை உண்டாகும்படி அவர் செய்கிறவராயிருக்கின்றார். அதே 13ஆம் அதிகாரம், நெகேமியா 13ஆம் அதிகாரத்தை நெகேமியா 13 எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 13:31 குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களை குறித்தும் திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். பாருங்கள், சொல்லப்படுகின்றது, அவர்கள் வேலைகளை முறையிலே நிறுத்தி குறிக்கப்பட்ட காலத்திலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதல் பலன்களை குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை
நினைத்தருளும். இன்றைக்கு நாங்கள் தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும்படி எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமோ நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். அதாவது நெகேமியா இந்த புத்தகத்தில் தேவனுடைய பணிக்கு எதிராக பொதுவான சில காரியங்களை அவர் எவ்வாறு எதிர்த்து போராடுகின்றார் பாருங்கள். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். நீங்க 2 கொரிந்தியர் 2:11 பார்த்தீங்கன்னா சாத்தாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்களை நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாருங்கள், நெகேமியா 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் எழுதப்பட்டு சொல்றால் சத்துருவோட வேலைகள் எங்களுக்கு அவனுடைய சதிகள் எங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவன் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். தேவன் எங்கள் நன்மை உண்டாகும்படி எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவேதான் தேவன் மேல் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக பாருங்கள், தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். நாங்கள் ஏனோதானோடு இருக்கக்கூடாது. தேவனுக்கு எப்பொழுதும் நாங்கள் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். யாத்ராகமம் 1:20 பார்த்தீங்கன்னு சொன்னால், யாத்ராகமம் 1:20 இப்படியாக சொல்லப்படுகின்றது. யாத்ராகமம் 1:20 இதன் நிமித்தம் தேவனே மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்களின் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். பாருங்கள், தேவன் மருத்துவச்சிகளுக்கு அவர் நன்மை அந்த மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார் என்றால் மருத்துவச்சிகள் அந்த காரியத்திலிருந்து தேவனுக்காக பயந்து நடந்தபடினாலே அந்த அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கின்றார். அதே மாதிரி தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் இந்த வழியிலே பிரசங்கம் கேட்கிற வழியிலே தேவனுடைய சத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காதலில் துணிக்கப்படும். அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எரேமியா 42:6 பார்த்தீங்கன்னு சொன்னால், எரேமியா 42:6 எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 42:6 அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். பாருங்கள் என்ன சொல்லப்படுது, தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவன், வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை பாருங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் உபாகமம் 28 1-2 பாருங்கள். 28 1-2 இப்படியாக சொல்லப்படுகின்றது. இன்று நான் உனக்கு விதைக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செய்து எடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன். சகல ஜனங்களிலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த பூமியில சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக அவர் வைக்கிறவராக இருக்கின்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமேன். அதுக்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். தேவன் அதன் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் ஒருவரையும் கைவிடாத தேவன். இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கின்றார். ஒவ்வொருடைய தேவைகளையும் அவர் நினைத்திருக்கின்றார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய தேவைகள் தேவன் அறிந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நடைபெறும். நாங்கள் எதிர்பார்த்து விசுவாசித்து நான் நிச்சயமாக அடுத்த மாதம் சாட்சிகளை சொல்லுவேன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நன்மை உண்டாக செய்கிறவராக இருக்கின்றார். எந்த காரியம், பிசினஸா இருக்கலாம், அல்லது வேலை காரியமா இருக்கலாம், அல்லது படிப்பு காரியமா இருக்கலாம், எக்ஸாம் காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் இந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று நாங்கள் விசுவாசித்து தேவன் பாத்திரை அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் அதை நன்மையாக முடிசூட்டுகிறவராக இருக்கின்றார். நிச்சயமாக தேவன் ஒருபோதும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். சோதனை காலத்திலே நாங்கள் எங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை அவர் தருகிறவராக இருக்கின்றார். தேவனை தேடவும்
தேவனோடு கூட நாங்கள் சங்கரிக்க வேண்டியவராக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது நீங்க அண்ணாவுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவள் தேவனை ஒவ்வொரு நாளும் போய் 1 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் அதிகாரம் 10, 11 என்ன சொல் அன்னாள் என்ன செய்கின்றால் இந்த காரியத்துக்காக தேவனிடத்திலே போய் அமர்ந்திருந்து அவளுக்கு அவனுடைய வார்த்தைகளை அவளுக்கு பணிவிட செய்து எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது தேவன் அன்னாளை ஆசீர்வதித்த தேவன். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது தேவனுக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில எதுவும் எல்லாம் தோல்வி போல இருக்கலாம், ஆனால் இந்த மாதத்திலிருந்து தேவன் உங்களை நன்மையான காரியத்தை செய்கிறவரா இருக்கின்றார். அதை விசுவாசியுங்கள், அதை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆகவே தேவனை எப்பொழுதும் நாங்கள் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் நிச்சயமாக காரியங்களை செய்ய வேண்டியவர்களா இருக்கின்றோம். ஆகவேதான் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான காரியத்தை தேவன் செய்ய ஆயத்தமா இருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் விசுவாசித்து இந்த காரியத்தில் நாங்கள் போகும்பொழுது நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிப்போம், ஜெபித்து மீதியான காரியத்தை கடந்து செல்வோம். கிருபையும் இரக்கம் உள்ள தேவனே, இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ராஜா இந்த இடத்துல என்னென்ன நோக்கங்களுக்காக என்னென்ன ஆண்டவரே எதிர்ந்த வாஞ்சைகளுக்காக வந்திருக்கலாம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையான காரியத்தை செய்யும்படியாய் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தை ராஜா இந்த ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நன்மையான காரியங்களை நடைபெற நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு காட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. சகல வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சத்ருவை ஜெயித்த தேவன் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்தெந்த சத்ருவானவன் என்னென்ன கோணங்களை பிரச்சனைகளை பாடுகளை கொண்டு வரலாம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே ஜெயித்து அவர்களை நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியா இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களை நீர் நன்மையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்த இந்த ஒவ்வொரு வாழை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் தேவனே நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை எடுத்து வந்தீர்கள். இந்த நாளிலும் இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே நன்மைகளை காண்பார்கள். ஆமென். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தவர்கள் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களிலே அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் வேத வாசிப்புகளே கடந்து செல்வோம். சகோதரர் வில்சன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 46வது அதிகாரம் 43லிருந்து 58வது வசனம் வரையும் வாசிக்க கேட்போம். ஆமென். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்திறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் அப்பம் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா
என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைத்திருப்பான். வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றும் பிழைப்பான் என்றார். ஆமேன். ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றியோ. அடுத்தாக இந்த வழியில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளை கடந்து செல்வோம். எவாஞ்சலி அனாவை இந்த வழியில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தருடைய இயேசு பரிசுத்த கிறிஸ்துவின் நாமத்திலே நாமத்துக்கு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாருங்கள், எடுத்து வாருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிதாக இணைந்து கொண்ட ஆத்துமாக்களையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கான வாக்குத்தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். எசாயா 3:10. இன்றைய திருவிருந்து ஆராதனை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனிலிருந்து எமக்கு வழங்குவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று சகோதரர் ஜூட் அவர்கள் கனடாவிலிருந்து எமக்கு தேவ செய்தியை பகிர்ந்தளிப்பார். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரி மிதிலாவின் தலைமையில் சிறுவர் வாலிப ஊழியம் இடம்பெறுகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. மே மாதம் 18ஆம் திகதி ஜீசஸ் குளோரி ஃபேமிலியின் 5th anniversary இடம்பெறுகிறது. இதற்காக பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் நம்முடன் இணைந்து கொண்டு ஆராதனை சிறப்பிப்பார். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த வேளையில நாங்கள் ஸ்பெஷல் சோங்குகளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலும் சகோதரர் அலெக்ஸ் அவர்களை இந்த வேளையில மீண்டுமாய் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் அலெக்ஸ் நிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட் பாஸ். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை மீண்டுமாய் அழைக்கிறேன். இந்த வேளையை எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை போல யாருண்டு, நிச்சய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். உம்மை போல யாருண்டு, நிச்சய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். உம்மைத்தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. செடாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், செடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற
மனம் தளர்ந்து நின்ற என்னை மறுத்தாய் நீரே மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கேட்குதா? ஆமென் ஆமென். நன்றி. காட் பிளஸ். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய பந்திகள் இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். இந்த நாட்களிலே இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் இந்த வேளையில ஒருமனப்பட்டு இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களே ஜெபம் பண்ணுவோம். வேதத்திலேருந்து சில காரியங்களை வாசித்து ஜெபம் பண்ணி இந்த நாட்களிலே அவருடைய பந்திகளே கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 23வது வசனத்திலே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் பெருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவனாகிலும் அபாத்திரமாய் இந்த நாட்களை கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளதாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். என்னத்தினானில் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்குத்தானே ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிஸ்தர்களுமாய் இருக்கிறோம், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அங்கே நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பந்தியிலே இந்த நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து என்று சொல்லப்படுகிற இந்த பந்தி ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இந்த நாளிலும் இந்த திருவிருந்து என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது தேவனோடு நாங்கள் ஒரு ஐக்கியப்படுகிறதாயும் ஆண்டவருடைய வருகையை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களுமா இந்த நாட்களில் இருப்போம். இந்த வேளையிலே நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி அவர் இந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் எல்லாரும் ஒருமித்து இந்த நாட்களை உட்கொள்வோம். அதற்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களே, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது, இதை என்னுடைய வருகை வருமளவும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று இந்த நாட்களை சொன்னார். அதன்படியே அவருடைய வருகையை நாங்கள் நினைவு கூறும்படியாக அவருடைய இரத்தமாக இந்த நாட்களின் திராட்சை ரசத்தை இந்த நாட்களை பானம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் இந்த திருவிருந்து பந்தியில் இந்த நாட்களை இணைந்திருந்த ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி சிஸ்டர் திவ்யாவை இந்த வேளையில் அழைப்போம். இந்த வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு பாடல்களை எடுத்து வருவார்கள், தேங்க்ஸ் கிவிங் பாடல்களை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் திவ்யா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்து வாருங்கள். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் நோயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் மோயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, உன் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்திய பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக இந்த நாட்களிலே ஆசீர்வாத ஜெபங்களுக்குள்ளே
இந்த வேளையிலும் அன்பு பாஸ்டர் பினி ஐயா அவர்களை அழைப்போம். இந்த வேளையில் அவர்கள் வந்து ஆசீர்வாத ஜெபங்களை இந்த நாட்களில் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. Praise the Lord, Pastor. Praise the Lord, everyone. ஆமென். கர்த்தருக்கு ஆண்டவராகிய எல்லா- இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆமென். Thank you, Pastor. அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம், அதோடு கூட அருமையான செய்தியை கேட்டும் அருமையான பாடல்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக செய்தபடியினாலே நமக்கு நன்மை உண்டாகும் நிச்சயமாக. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நாம் நீதிமான்களுக்கு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். ஃபாதர் பெக்மன்ஸுடைய பாடல் தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஒருவேளை அதை ஒரு சரணத்தை மட்டும் பாடிவிட்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகின்றேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் மட்டு போவதில்லை, வெட்கம் அடையவில்லை. ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்து நன்மை உண்டாகும்படியாக செய்வோம். We will be blessed to be a blessing. அந்த வசனம் அழகாக சொல்கிறதே, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அடைவார்கள். எஸ் லார்ட், நாங்கள் எங்களுடைய கிரியைகளின் பலனை அடைகின்ற ஒரு மாதமாக இதை நீங்க வைத்திருக்கிறபடியால் நன்றி அப்பா. கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லும்படியாக நீ கட்டளை கொடுத்திருக்கிறீரப்பா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்த நம்பிக்கை வீண் போகாது என்கிற வண்ணமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் நன்றி. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சபை மற்றும் ஊழியங்களை ஆஸ்வதிப்பீராக. பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும், இதனோடு பங்காயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபரிமிதமாய் ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய பந்தியில பங்கு கொள்ளவும் ஆண்டவரே, உம்மை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன வாக்கை நினைவு கூர்ந்து செய்ய கிருபை கொடுத்தபடியால் நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக, ஏந்துவதாக, தப்புவிப்பதாக, வழிநடத்துவதாக. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory to God. Amen. நன்றி பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா முடிச்சிடுங்க. ஆமீன் ஆமீன். நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாய் தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். Thank you everyone and God bless you. ஆமென். நன்றி ஐயா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா.